சண்டே ஈவினிங் எனக்கு இந்த பீரோவை ரீஆர்கனைஸ் பண்ணணும். ரொம்ப கஜ கஜன்னு இருந்த மாரி இருந்தது. நான் என்னோட சாரி எல்லாமே இந்த மாரி பேக்ல தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அது போட்டது போக இன்னும் கொஞ்சம் சாரி வெளியே தான் இருந்துச்சு. அதனால திரும்பவும் மீஷோலேருந்து ஒரு செட் பேக் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். எல்லா ட்ரெஸ்ஸுமே வெளியே எடுத்து வச்சுட்டு ஒரு தடவை நல்லா துணியை வச்சு பீரோவை தொடச்சிட்டேன். இந்த பேக்ல மற்ற சாரி எல்லாமே கலையாம தான் இருந்தது. பூனம் சாரி மட்டும் கொஞ்சம் கலைஞ்சிருந்தது. அதை மட்டும் திரும்ப மடிச்சு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். நான் அடிக்கடி சாரி வியர் பண்ற ஆள் கிடையாது. அதனால இந்த பேக் வாங்கி அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க ரெகுலரா சாரி கட்டுவீங்க அப்படின்னா இது எடுத்து யூஸ் பண்ண அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது. இப்போ புதுசாக வாங்கின பேக்கில் பொங்கலப்ப எடுத்த சாரி வெளியில் இருந்த சாரி எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். மொத்தமாக 2 பேக் கிட்ட வந்துச்சு. இன்னும் நிறைய பேக் மிச்சம் இருந்துச்சு. இன்னொன்றில் என்னோட கிராண்டான ட்ரெஸ் எல்லாமே வச்சுட்டேன். இன்னொன்றில் என்னோட இன்ஸ்கர்ட், அதுக்கப்புறம் தனியாக கொஞ்சம் ப்ளவுஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாமே வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டேன். பீரோ லாஸ்ட் ரேக்கில் என்னோட டெய்லி வியர் ட்ரெஸ் தான் வச்சிருப்பேன். அதை நீட்டாக தான் மெயின்டைன் பண்ணுவேன். அதனால அங்கே எனக்கு எந்த வேலையுமே இல்லை. கடைசி ஒரு பேக் மிச்சம் இருந்துச்சு. அதில் தம்பியோட கிராண்டான ட்ரெஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். லாஸ்ட்டாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்க்க இப்படி தான் இருந்தது.